திரு தானு, உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு இந்த ஒரு தடை சரியா இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா மத்திய மாநில அமைப்புகளால? கண்டிப்பாக நல்ல முறையில் அனைத்து பிரிவுகளையும் எங்களுக்கு வர தகவல் வந்து காவல்துறையிலிருந்து அரசாங்கத்திலிருந்து இதுக்குண்டான பெரும் முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எதிர்காலத்துக்கு வந்து சினிமாவுக்கு ஒரு பெரிய உரம், ஒரு அடித்தளமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன் இந்த கேள்வியை எழுப்புறேன் அப்படின்னா, ஒரு சக இயக்குனரும் பதிவு செய்திருந்தாரு, ஒரு இணையதளத்துல இந்த ஒரு உத்தரவுக்கு பிறகு, நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு ஒரு 30 நிமிஷம் இந்த திரைப்படத்தோடது ஒளியாச்சு அப்படின்னு ஒரு தகவல் பரவியது. பிட்ஸ் அண்ட் பீசஸா அங்கங்க வந்து கொண்டிருக்கிறது. ஆப்டர் இந்த யூஎஸ்பி பிளாக் பண்ண பிறகு வெவ்வேறு பெயர்கள்ல அது ஒரு சின்ன சின்ன மாற்றங்களோட வெவ்வேறு இணையதளங்கள்ல வருதா செய்தி, கருத்துக்கள் வெளியாச்சு. அந்த கன்சர்ன் உங்களுக்கு இல்லையா? அந்த கன்சர்ன் உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை, இதுவரையில அந்த மாதிரி எங்களுக்கு எந்த வித தகவலும் வரல. அந்த மாதிரி தகவல் இப்போ நாங்கள் வந்து ஒரு 2 டீசர் பண்ணியிருக்கிறோம். அதுலேருந்து எதாவது கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தான் விஞ்ஞானத்தில் வளர்ச்சியில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமே தவிர, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்குண்டான அடித்தளம், மூலாதாரம், நதி மூலம், ரிச்சி மூலம் கண்டிப்பாக. நீங்க தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவரும் கூட, ஒரு பெரிய பொருட்செலவுல எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் கபாலி படம், உங்களால அதுல ஒரு ரிஸ்கே எடுக்க முடியாது. சோ அதனால யூ ஹேவ் டு அப்ரோச் த கோர்ட். அதனால இந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு நல்ல வேளையாக உயர்நீதிமன்றமும் செய்து கொடுத்திருக்கிறது. ஆனா இதை நீங்க பர்சனல் கெபாசிட்டியில கபாலி திரைப்படத்துடைய ப்ரொடியூசரா செய்திருப்பத, ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய தலைவரா எல்லா திரைப்படங்களுக்கும் சேர்த்து இந்த ஒரு கோரிக்கையை வைத்து இந்த தடையை பெற்றிருப்பீர்களே, ஆனா அது இன்னும் சரியா இருந்திருக்குமோ? இல்லை, இதுதான் ஒரு சரியான காலகட்டம். இந்த நேரத்தில் இதுக்காக இறங்கி பயணிக்கும் பொழுது ஒரு 1000 ரூபாயோ 5000 ரூபாய் இருந்தா கூட அடுத்து சின்ன படம் எடுக்கிறவங்க இந்த ஆர்டரை வச்சு போயிட்டு சாதாரணமா ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண நிலையில இருக்கக்கூடியவங்களும் போய் நேரடியாக எடுத்து போய் இந்த மனுவை கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பா அதுக்கு உண்டான உத்தரவு கண்டிப்பா கிடைக்கும். ஆகவே இது ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதல், ஒரு தடயத்தை உருவாக்குறது, ஒரு அடையாளத்தை காமிக்கிறது. ஆகவே இதுல வந்து நியாயங்களை சொல்லணுமே தவிர நியாயத்துக்கு புறம்பா நம்ம சொல்ல முடியாது. இல்ல, ஒரு சரியான முன்னுதாரணம் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அனைத்து படங்களும் பயனடைகிற மாதிரி நீங்களே பார்த்திருப்பீங்க. உங்களுடைய கோரிக்கையே இந்த மாதிரியான ஐஎஸ்பிக்கள்ல, வெப்சைட்டுகள்ல கபாலி திரைப்படத்தை அப்லோட் செய்யறதுக்கு, டவுன்லோட் செய்யறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்றீங்க. இதே வெப்சைட்ஸ்ல பார்க்கும்போது அப்பா, ஒரு நாள் கூத்து, மெட்ரோ இவையெல்லாம் ஹெச்டி குவாலிட்டியா, அடுத்த குவாலிட்டியா, எதுல வேணும்னு கேட்டு இன்னைக்கும் தரவிறக்கம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லா திரைப்படங்களுக்கும் தடை விதிக்கணும், எல்லா திரைப்படங்களும் அப்லோட் செய்ய, டவுன்லோட் செய்ய ஐஎஸ்பிக்களுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கபாலி உட்பட எல்லா திரைப்படங்களும் பயன்பெற்றிருக்குமே. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சரியான அடையாளம் இந்த நேரம் தான். இந்த நேரத்தில் எடுக்கிறது மாத்திரம் இல்லாம கர்நாடகத்திலிருந்து ஆந்திரா, கேரளா, ஏன் வட இந்தியா அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து டெல்லி மாநிலத்தை நோக்கி சென்று அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மந்திரியை பார்த்து இது சம்பந்தமா ஒரு பெரிய முறையீடு வச்சு இதுக்குண்டான ஒரு நிறைவு முடிவு எடுக்கிறதுக்கு நாங்கெல்லாம் உருவாக்கின்னு இருக்கிறோம். அதுக்குண்டான குழுக்கள் அமைச்சு பேச்சுவார்த்தை நடந்தது. கடந்த மாதம் தான் சேம்பர்ல வந்து இது சம்பந்தமா நடந்தது. ஆகவே கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் அதிவிரைவில் நிறைவேற்றப்படும். நான் நேரத்தை பற்றி கேட்கல. இப்ப செய்யலன்னா எப்போங்கிற கேள்வி நிச்சயமா இயல்பா செய்யுது. முன்பு ஏன் செய்யலங்கிறத காட்டிலும் இப்ப நீங்க வச்ச கோரிக்கையை கபாலி ஸ்பெசிபிக்கா வச்சிருக்கீங்க. தீர்ப்பும் கூட அதை ஒட்டி தான் வந்திருக்கிறது. இந்த கபாலி திரைப்படத்தை இந்த ஐஎஸ்பிக்கள் வெளியிடுறதுக்கு, டவுன்லோட் அப்லோட் செய்யறதுக்கு தடை விதிக்கணும்னு அதுதான் விதிச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த ஐஎஸ்பிக்கள்ல எல்லா தமிழ் திரைப்படங்களுக்கும் வெளியில வரத்துக்கு இந்த ஒரு பைரசிக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கபாலி உட்பட மற்ற எல்லா படங்களும் பயனடைஞ்சிருக்குமே. அதாவது நீங்க சொல்றது வந்து வேறு திசை நோக்கி போறது. இது வந்து உண்மையாக போனா இதுக்குண்டான செலவினங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் உண்மைதான் உங்களுக்கு நேரடியாக வந்து இவ்வளவு இருக்கும், இவ்வளோ பேப்பர்ஸ், இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு மாசமா இதுக்குண்டான சர்வைவல் பண்ணி அதுக்குண்டான அடித்தளத்தை அமைச்சு நாங்கள் அடையாளம் காமிச்சு பண்ணியிருக்கிறோம். இதை நீங்க வரவேற்கின்ற தவிர இடித்து கூறுவது, மழுத்து கூறுவது என்பதெல்லாம் தவிர்த்துட்டு அழகா இருக்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் இவனாவது வந்து முன்னாள் வந்து நின்னான்னு சொல்லி நீ வாழ்த்துறீங்கன்னா அதுதான் அழகு. இல்ல, முதல்ல வாழ்த்தி தான் நான் ஆரம்பிச்சேன். உங்களுடைய முயற்சி நிச்சயம் வாழ்த்தினாலும் அது சாதாரணமா கபாலி வெற்றிட வாழ்த்துக்கள் தான் சொல்றது அழகல்ல. இப்படி ஒரு முடிவெடுத்து நீங்க பண்ணிருக்கீங்க பாரு, உங்க சொந்த செலவை போட்டு பண்ணிருக்கீங்க பாரு அப்படின்னு சொல்லணும்.
நான் திரு அஜய் பாலா கிட்ட கேள்வி வைக்கும் போதே ஒரு தீர்வின் தொடக்கமா இருக்குமா அப்படிங்கறத என்னுடைய நான் முன்வைத்த கேள்வியை கூட முக்கியமான கோரிக்கைகளை நீங்க வலியுறுத்தி இருக்கிறீங்க. தொடர்ந்து தமிழ் திரையுலக பாதிக்கக்கூடிய பிரச்சனைன்னு சேர்த்தே தான் வலியுறுத்தினேன். நிச்சயமா இது உங்களுடைய உரிமை, இது முன்னெடுத்திருக்கீங்க. இதனால் தொடர்ந்து பயன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்க தானு அப்படிங்கிறவர் இந்த கபாலி படத்துடைய தயாரிப்பாளர் என்பதை தாண்டி ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தலைவர் என்ற அடிப்படையில் எல்லாத்துக்கும் சேர்த்து செய்திருக்கும் போது இன்னும் கூட பயன் இருந்திருக்குமே அப்படிங்கிறது. அதுதான் நீங்க கடந்த இந்த தீர்வு வந்த உடனே இதே தந்தி தொலைக்காட்சியில எனக்கு தொலைபேசி மூலமாக கைபேசி மூலமாக கேட்கும் போது கூட இது ஒட்டுமொத்த திரையுலகு கிடைத்த வெற்றின்னு தான் சொன்னேன். அதாவது வாழ்வாதார தொலைத்திருக்கிற சிறுபட தயாரிப்பாளருக்கு மிக 1000 ரூபாய் இருந்த போதும் இந்த ஆர்டர் வாங்கி வரலாம் சொல்லி இருக்கிறேன். ஆகவே நீங்க திசை மாறி செல்வது, மழுத்து பேசுவது அதெல்லாம் தவிர்த்துட்டு இதை வரவேற்குங்க. இல்ல நான் முழுமனதா வரவேற்கிறேன். இதனால ஒட்டுமொத்த திரையுலகம் தொடர்ந்து அடுத்தடுத்தவர்களுக்கும் இது ஒரு வாய்ப்பா ஏற்படும். ஏற்கனவே பாலாஜி டெலிபிலிம்ஸ் வரும். இது அதனால தான் சொல்றேன், இது முன்னுதாரணம். இது இந்த அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தாச்சு. இனி இதுல இந்த செப்பனிட்ட பாதையில சீரான பாதையில யார் வேணாலும் நடந்து போய் ஆடுவாங்க. அந்த நீதிமன்றத்துக்கு நாங்க தலைவணங்குறோம். இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்த அந்த நீதிமன்றத்துக்கு நாங்க தலைவணங்குறோம். இதற்கு முன்பு என்னுடைய புரிதல் இன்னார் செய்தார், அன்னார் செய்தார், ஏன் இதுக்கு முன்னாடி செய்யல, இன்னைக்காவது செஞ்சாங்களேன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதை நம்ம பார்க்கணும். இல்ல இதற்கு முன்பு பாலாஜி டெலிபிலிம்ஸ் என்னென்ன வேலைகள் நாங்க எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை உண்ணாவிரதம், எத்தனை மனித சங்கிலி இதெல்லாம் நடத்திட்டோம். ஆனால் அது நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு விடிவு இந்த நாள் கிடைச்சதுவா இந்நாள் பொன்னாள் நன்னாள்னு தான் நான் மகிழ்கிறேன். பாலாஜி டெலிபிலிம்ஸ் சார்ந்த ஒரு வழக்கிலும் இது போன்ற ஒரு உத்தரவு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது, நீங்களும் கொடுத்திருக்கீங்க. இது ஒரு நல்ல முன்னுதாரணமா அமையும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சேர்த்த ஒரு பிள்ளையா இருக்கும்போது மற்றவங்க இன்னொரு முறை கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாம ஒட்டுமொத்தமா ஒரு தடை வந்திருந்தா ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா அமைஞ்சிருக்காதா? இதுக்கு நீங்க சொல்றதுக்கு மேல ஒரு நன்னிலை வரப்போகுது. இப்ப கூடக்கூடிய இந்த நான் சொன்ன பத்தியா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, நார்த் இந்தியா அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் அணிநிறுத்தி சொல்லக்கூடிய காட்சியை உங்களுடைய தொலைக்காட்சியும் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். திரு விஷால் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ட்விட்டர்ல தெரிவித்திருந்தால் நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு. அப்கோர்ஸ் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்க போகுது. அன்னைக்கு நீங்க சொன்ன ஒரு விஷயம், இது ஒரு ஓவர் நைட்ல நடக்க கூடிய விஷயம் அல்ல, இந்த மாதிரி திருட்டு விசிறிகளை தடுத்து நிறுத்துறது அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு வழக்கில் ஒரு 3-4 நாட்கள் இந்த தீர்வு கிடைச்சிருக்கிறது. பட் மை பாயிண்ட் இஸ், நீங்க ஒரு கபாலி திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் தாண்டி ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவர், பொதுவா இந்த பிளி இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது. அதாவது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலமாக இந்த பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்குண்டான தீர்வு வந்துகிட்டு தான் இருக்கும். அதாவது நோய் நாடி நொடி நாடி போய் அறிஞ்சு செய்யறது என்ற சூழலை இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. தம்பி விஷாலை பத்தி நீங்க சொல்லிருங்க, அவருக்கு அறியாத புள்ள, அவரை பத்தி விட்டுடுங்க, வேற ஏதாவது பேசலாம். இந்த ஒரு இல்ல அவர் அந்த ஒரு கோரிக்கையை வைக்கும் போது இது ஒரு நாள்ல இல்லாட்டி ஒரு சில நாட்கள் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல அப்படின்னு சொன்னீங்க. திருப்பி எங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாக்கி இல்ல, அது நோக்கம் அல்ல. அவர் இன்னைக்கு மனு கொடுக்கிறாரு, இப்படி ஒரு புகார் கொடுக்கிறாரு. புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்து உண்டான முயற்சி எடுக்கும் போது மறுநாள் போய் அவங்க செய்யலன்னு ஒரு உண்ணாவிரத ஒரு பிரஸ் மீட் பண்றாரு. ஆகவே இதெல்லாம் எங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாக்காது தம்பி. அதனால நான் சொல்றது கேளுங்க, இந்த நாள்ல இந்த முடிவு எடுத்ததை வரவேற்குங்க. உங்களுடைய பேச்சு சுதந்திரத்துக்காக, உங்களுடைய இடக்கு மடக்கான கொஸ்டின் மடக்கணுன்றதுக்காக நீங்க கேட்டீங்கன்னா நாங்க தெளிவானவங்க, நாங்க இல்ல நேரான பாதையில போறோங்க, சரியா கொடுப்போம். இல்ல அதுவெல்லாம் நோக்கம், அந்த தெளிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த தெளிவு எங்களுக்கும் பார்க்கவங்களுக்கும் வரணுங்கிறதுக்காக தான். நான் தான் அடுத்த மாதம் நாங்க அத்தனை சவுத் இந்தியாவும் நார்த் இந்தியாவும் சேர்ந்து அணிவகுத்து இன்ஃபர்மேஷன் டெலிகாஷன் மினிஸ்டர் கிட்ட போய் பேசும்போது அதோட 6 சர்வர் இருக்கு. அந்த 6 சர்வர்ல நடக்கக்கூடியது ஒரு 5 நிமிஷம் வந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா நின்றுடும். அதுக்குண்டான வேலை வாய்ப்புகள் தொடங்கி இருக்கிறோம். ஆக அது விரைவில் நடக்கும். உங்களுடைய எண்ணம் பூர்த்தி ஆகும். நாங்க ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்காக தான் எங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். இது சுயநலம் அல்ல, எங்களுடைய நோக்கமே பொதுநலம். நிச்சயமாக அப்படி இருந்து எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். ஒன் லாஸ்ட் கொஸ்டின், இப்ப ஏற்கனவே திருட்டு விசிறியை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு குண்டர் சட்டம் வரைக்கும் கொண்டு நடவடிக்கை எடுத்தது. அதையும் தாண்டி தொழில்நுட்ப ரீதியா புதிய சவால்கள் வந்தது. இந்த ஒரு வெப்சைட் எல்லாம் கூட சில நடவடிக்கை எடுத்தாலும் வெவ்வேறு பெயர்கள்
படங்கள்ல அதுக்கு புதிய புதிய ஓட்டைகள், புதிய புதிய வழிமுறைகளை கண்டுபிடிச்சு புதிய புதிய சவால்கள் உருவாச்சு. இப்பொழுது இந்த உயர்நீதிமன்றம் அந்த ஐஎஸ்பிக்களுக்கெல்லாம் தடை விதித்திருக்கிறது. இது வந்து ஒரு ஃபூல் ப்ரூஃப் மெக்கானிசம். இதை தாண்டி யாரும் இதை உடைத்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை எட்டி இருக்கிறது. இது ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னமும் சவால்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சவால்கள் இருந்து கொண்டே இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கு நீதிமன்றமும் காவல்துறையும் அரசும் மத்திய அரசு கண்டிப்பாக இருக்குது. நம்மளும் முயற்சி பண்ணி நம்மளும் அந்த ஒத்துழைப்பு நமக்குள்ள இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் என்னன்னா, நம்மளே அதை வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது பார்த்திருந்தா கூட அதை தவிர்க்கிறதுக்கு உண்டான முயற்சி ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்தணும். ஆந்திராவில் இப்ப குறைஞ்சிருக்கு, மலையாளத்தில் கேரளாவில் குறைஞ்சிருது, கர்நாடகாவில் குறைஞ்சிருது. ஆகவே நான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் அது குறைக்கக்கூடிய சூழல் வந்தாச்சு. ஆகவே மறுமலர்ச்சி கண்டிப்பா கிட்டும். வாழ்த்துக்கள் திரு தானு, உங்களுடைய நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேற. இதனது பயன் அப்படிங்கிறது மற்ற படங்களுக்கும் இந்த ஒரு தீர்ப்பை வந்து ஒரு ஆதாரமா எடுத்துக்கொண்டு மற்ற படங்களும் இது போன்ற ஒரு ஐஎஸ்பிக்களுக்கு தடை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல.